அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்விறை 13/12/2024. திரையோதசி திதி இரவு 7:40 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி பரணி நட்சத்திரம் காலை 7:48 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் நாளை அதிகாலை 5:46 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. இன்று என்ன செய்யலாம்? சிவபூஜை செய்ய, கிரிவலம் வர, கடன் தீர்க்க, வாகனம் விற்க, ஹோமம் செய்ய, மந்திரம் ஜபிக்க, வியாபார கணக்கு முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கோபத்தில் எடுத்தறிந்து பேசுபவர்களுக்கு நல்ல குணங்கள் உண்டு. ஏனென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகமும் செய்ய மாட்டார்கள், பிறர் முதுகிலும் குத்த மாட்டார்கள், பிறருடைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டார்கள். ஆமாங்க, அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளார வச்சுக்க மாட்டீங்க. நேருக்கு நேராக முகத்தை பார்த்து நீங்கள் பேசுவீங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்னத்துக்கு இதெல்லாம் போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு நாமே பேசிக்கலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யாரிடம் எதை பேச வேண்டுமோ அதை பேசி எல்லாவற்றுக்கும் தீர்வு காணக்கூடிய தீர்க்கதரிசிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பரணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க, எதுவுமே சரியாக நடக்கலையேன்னு ஆவேசப்பட்டீங்க. இன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரத்தை விட்டு காலையில் 7:48 வரைக்கும் சந்திரன் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கார். உங்கள் நட்சத்திரத்தை விட்டு காலையிலே கிளம்பிடுறாரு. அதனால் நேற்று மாதிரி கஷ்டப்படாமல் இன்றைக்கி பரணி நட்சத்திரக்காரங்க காலையில் 7:48 சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் காலை 7:48 கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே மதியம் 1:19 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. வியாபாரம் உத்தியோகம் எல்லாம் ஓரளவு பரவாயில்லைங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை அடக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பிறரை பற்றி ரொம்ப அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உங்களை பற்றியும் அதிகமானவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். ஏனென்றால் இந்த இரண்டுமே நிம்மதியை குறைக்கக்கூடியதாகும்.
ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் அனாவசியமாக அடுத்தவங்கள்ட்ட போய் பேச மாட்டீங்க. நான் ஸோ அண்ட் ஸோ அப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கவே மாட்டீங்க. நம்மளை அணுகி யாராவது ஏதாவது கேட்டால் நம்ம அந்த நேரம் சொல்லிக்கலாம். என்னத்துக்கு அதிகமாக நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டு அலட்டிக்கிட்டு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தேவைப்படும் போதெல்லாம் நந்தியம் பெருமானை போல தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வந்துருக்காருங்க. மதியம் 1:19 முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து இருக்கிறாருங்க. இருக்க போகிறதுனால இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே சரியாக நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியும் யோசிப்பீங்க. குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பக்திமயமாக இருந்துட்டிங்கன்னா பாதிப்புகள் வெகுவாக குறையுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களும் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் வியாபார ரகசியங்களை வெளியில் எதுவும் சொல்லிக்க வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணுங்க. இன்றைய தினம் மதியம் 1:19 முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில நாட்களில் அடங்கி போய்விடும். அதே போல் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் அடங்கி போய்விடும். அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நீண்ட நாள் ஆசை கனவு இதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால என்ன வந்தாலும் எதை சம்பாதிச்சாலும் எதுவும் ஒட்ட மாட்டேங்குது, எல்லாம் கரைஞ்சி போகுதேங்கிற கவலையும் அடிமனசுக்குள்ளார கொஞ்சம் வெட்டி பார்க்குங்க. அதே மாதிரி சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள் அதிகமாகிக்கிட்டே தாங்க போகுது. தவிர்க்க முடியாத செலவுகளாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். கையில் இருந்தால் எடுத்து பட்டி போட்டு செய்யணும், கையில் இல்லைன்னாலும் கடன் வாங்கி தான் செய்ய வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. அதே மாதிரி புதுசாக அறிமுகமாகிறவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பழகிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் மூலமாக லாபம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் ஆதரவு தருவாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை பெருசாக கண்டுக்காமல் சில நேரங்களில் மௌனமாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள்லாம் இருக்கும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே,
அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட நீங்கள் காப்பாற்றி விடலாம். ஆனால் அகங்காரத்தின் உச்சியில் இருப்பவர்களை ஒருபோதும் காப்பாற்றிவிட முடியாது. ஆமாங்க, ஏதோ கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கிறவங்கள கூட நாம் காசு பணம் கொடுத்து தேத்தி கொண்டு வந்துடலாங்க. ஆனால் தான் தான் அப்படின்னு ஒரு தலகணத்தோடு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள மட்டும் நம்மளால் காப்பாற்றவே முடியாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் யார் எப்படி என்பதை புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற் போல ஒதுங்கி நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் உச்ச வீட்டை நோக்கி இன்னைக்கு பயணம் செய்கிறாருங்க. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசி தீர்த்துக்கலாங்க. அங்காளி பங்காளி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு சுமூகமாக முடியுங்க. கடன் தலைக்கு மேலே ஏறிக்கிட்டே போதேன்னு சில நேரங்களில் கவலைப்பட்டாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏதோ பணவரவையும் கொடுத்துட்டுருக்காரு. பரவாயில்ல, உருட்டி புரட்டி ஏதோ சமாளிக்கிறோங்க, ஏதோ பகவான் புண்ணியத்தில் வண்டி ஓடின்னு இருக்கு அப்படின்னு சில நேரங்களில் நிம்மதி பெருமூச்சும் நீங்கள் விட்டுவீங்க. அதே போல் வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. புதிய நிறுவனங்களோட ஏதாவது ஒப்பந்தங்கள் பேசுகிறதா இருந்தாலோ ஃப்ரான்ச்சைசி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கூட அது சம்பந்தமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். ஏன்னா சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி அலுவலகத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், கூட படித்தவங்க, அது மாதிரி சிலரை எதிர்பாராத விதமாக இன்றைக்கி சந்திப்பீங்க. பழைய கதைகளெல்லாம் பேசி சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்க்குறது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் முன்கோபமும் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் இறைவனை தேடி போக வேண்டிய அவசியமில்லை. அவர்களை தேடி இறைவனே ஓடி வருவார். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. உண்மையான அன்பு எங்கே இருக்கும், எங்கே கிடைக்கும், யாருக்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் மாசுபடாத, பிரதிபலன் எதிர்பார்க்காத, சுயநலமில்லாத அன்பிற்காக ஏங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சமயோஜித புத்தியால் இன்னைக்கு ஜெயிப்பீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால சுற்றி பகை அதிகமாகிக்கிட்டே போகுது, செலவுகளும் அதிகமாகிட்டே போகுது. எல்லாரும் நம்மக்கிட்ட அன்பாக பேசி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் வாங்கினதை யாருமே திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நம்மளை பகைச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினச்சி ஆதங்கப்படுவீங்க. பிள்ளைகளால் இன்றைய தினம் சுப செலவுகள் இருக்குங்க. செவ்வாய் அவர் தாங்க உங்களுக்கு கீ பிளானட்டு. ஆனால் அவரே 12ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறாருங்க. அதனால் யாரையுமே நம்பாமல் நீங்கள் உங்களை மட்டும் நம்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த வேலையும் கொடுக்காதீங்க. நீங்களே முக்கியமான வேலைகளை பாருங்கள். எல்லா வேலைகளையும் நீங்களே பின்தொடர்ந்து பார்க்கறது நல்லதுங்க. வியாபாரத்தில் சின்ன சவால்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எப்பொழுதுமே நீங்கள் அப்படி தாங்க. தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லுவீங்க. தெரியாததை தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க. அதனால் இன்றைய தினம் புது அறிவு உங்களுக்கு பிறக்கும். புது விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு.
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வருவது வரட்டும் போவது போகட்டுங்கிற மாதிரி மனதை நாம் பழக்கி வைத்து கொண்டால் நிம்மதி நிச்சயம். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. நம்ம கடமையை நாம் பார்ப்போம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். கண்ணுக்கு முன்னால் கை கட்டுற தூரத்தில் இருக்கிற கடமையை காலம் தாழ்த்தாமல் நம்ம செய்து முடிப்போம். நிச்சயமாக கடவுள் நமக்கு ஒரு வழி காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் என் கடன் பணி செய்து கிடப்பது என்ன உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. வாங்கின பணத்தையும் இன்னைக்கு திருப்பி கொடுப்பீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. அடிக்கடி வர்ற முன்கோபத்தையும் இன்னைக்கு நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு 2-3 நாளாகவே நீங்கள் அலைஞ்சின்னு இருக்கீங்க. இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் மேனேஜரையே நேரடியாக சந்தித்து லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வேலையெல்லாம் வாங்கிக்கிறாங்க, ஆனால் சம்பளம் தான் எதையும் மாற்றி ஏற்றி தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன முணுகள் சத்தமும் உங்கள் மனசுக்குள்ளார கேட்டுக்கொண்டு தாங்க இருக்கும். சகோதர வகையில் இன்றைக்கி உதவிகளெல்லாம் உண்டு. ஏதோ சகோதரங்களாவது நம்மளை இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற சந்தோஷமும் உங்கள் மனசை எட்டி பார்க்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. கொஞ்சம் உடல்நல பாதிப்பும் இருக்கும், பார்த்துங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிரித்து மகிழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வென்று விடலாம். ஆனால் அந்த சதியே உங்களுக்கு விதியாக இருந்தால் அதை வெல்வதற்கு இறைவனால் தான் முடியும். ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே இந்த விதி மதி சதி இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எல்லாம் கடவுள் பார்த்துப்பார், அவரோட காலை சிக்கன்னு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லாம் அல்ல பரம்பொருளை தேடி நின்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:48 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பீங்க. கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்சம் உடம்பெல்லாம் பரவாயில்ல மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:48 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எதையுமே திட்டமிட்டு செய்ய பாருங்க. திடீர்னு முடிவெடுத்துட்டேன், திடீர்னு கிளம்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசுகிறத இன்றைக்கி தவிர்க்க பாருங்கள். அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சில இடங்களில் இன்றைக்கி மௌனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து
பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசித்து முடிவெடுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அழகை விட அன்புக்கு தான் பலம் அதிகம். அழகானது இளமையில் தொடங்கி இளமையிலேயே முடிவடைந்து விடுகிறது. ஆனால் அன்பானது இளமையில் தொடங்கி முதுமை வரை நிலைத்து நிற்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க வெளித்தோற்றத்தை வச்சு ஒருத்தவங்களை நேசிக்காமல் அவங்க உள்மனசு, அவங்களுடைய செயல்பாடுகள், உண்மையான அன்பு, இதை வைத்து நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பலமாக இருக்குதுங்க, பரபரப்பாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நினச்சி முடியாத சில காரியங்கள் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி முடியாமல் போகாமல் இருந்த கோவிலுக்கு இன்றைக்கி நீங்கள் போய் பிரார்த்தனைகளை முடிச்சுட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாதம் அதெல்லாமே இன்றைக்கி மாறுங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டுங்க. குரு பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. யாராக இருந்தாலும் கொஞ்சம் கராராக பேசி கணக்கு வழக்கில் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் அதெல்லாம் தேவையில்லைங்க. எங்கே போனாலும் பேப்பர் தான் பேசும். அதை விட்டுட்டு வார்த்தையால் நீங்கள் எந்த அக்ரிமெண்ட்டும் போட்டுக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி இன்றைக்கி எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு நெருக்கமாக பேசுவாங்க, பழகுவாங்க. சின்ன சின்ன சலுகைகள் இன்றைக்கி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கிற வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் ஒரு தேடல் இன்றைக்கி மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நடுநடுவில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கோ அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சில வலிகளுக்கு புன்னகை ஒன்று மட்டுமே என்றைக்கும் அருமருந்தாகும். ஆமாங்க, சொன்னால் சிலருக்கெல்லாம் புரியாது, சொன்னால் சிலர் நம்பவும் மாட்டாங்க. அப்புறம் சொன்னால் நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. என்னத்துக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம சோகத்தை சொல்லிக்கிட்டு, எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு மன உறுதி நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் யாராவது நல்லா இருக்காங்களான்னு கேட்டால் அவங்கள பார்த்து லேசாக சிரிச்சிட்டு நாம் நம்ம வேலையை பார்த்துக்கலான்னு எங்கும் எப்பொழுதும் தன் கையே தனக்குதவி என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தை நோக்கி சந்திரன் வந்து கொண்டிருக்கிறாரு. அதனால் திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி பணவரவும் இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. இருந்தாலும் அதையும் தாண்டி சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. பங்குதாரர்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. நேற்று வந்தவங்கெல்லாம் வாரி குவிக்கிறாங்க, ஆனால் நாம் என்னவோ அப்படியே இருந்துன்னு இருக்கோமேன்னு சில நேரங்களில் நீங்கள் அழுத்து கொள்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. என்னங்க பேருக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல்லைங்க, ஆனால் சம்பளம் தாங்க மாற மாட்டேங்குது. புதுசாக போஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க, பெரிய பதவியெலாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் பே பில்லை பார்த்தா அதே தான் இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளார சங்கடப்படுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். ஆனால் அதே நேரத்தில் உத்திராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அமைதியாக இன்றைக்கி இருந்துறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நாம் எத்தனை பாவம் செய்தாலும் அதையெல்லாம் ஆரம்பத்தில் இறைவன் விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார். நாம் பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு தானாக அடங்கி உட்காரும் பொழுது இறைவன் தனது ஆட்டத்தை ஆரம்பித்து நமக்கு பதிலடி கொடுப்பார். ஆமாங்க, அதனால தாங்க காசு வந்தாலும் பணம் வந்தாலும் சொத்து சுகம் வந்தாலும் பதவி பட்டம் வந்தாலும் ஆட்டம் ஆடாமல் எப்பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டு தான் பெற்ற பணத்தால் புகழால் பதவியால் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, வழக்கம் போல் செலவுகள் தாங்க இருந்துன்னு இருக்குது. நானும் எவ்வளவோ சிக்கனமாக இருக்கேங்க, வாயை கட்டி வைத்த கட்டி ஏதாவது ஒரு இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கேன். 7.5 சனி பகவான் விலகும்போது ஏதாவது கொடுத்துட்டு போவார் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துன்னு இருக்கேன். அவர் வேறு பிரச்சனையெல்லாம் கொடுக்குறாரே தவிர வேறு எதையும் தர்ற மாதிரி தெரியலையேன்னு சில நேரங்களில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி கொண்டிருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்னெல்லாம் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இப்போ ஏதோ கடன் கேட்டால் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு முன்னேற்றம் தானேன்னு சொல்லி மனசுக்குள்ளார சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பீங்க. சூரியனும் புதனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அதிகாரிகளை பார்க்கறது கொள்வது, பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுறது, புறநகர் பகுதியில் எப்போவோ வாங்கி போட்ட இடத்த கட்டுறதுக்கான முயற்சியில் இறங்குறது, அது எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் சாதகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. உள் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பயம் இருந்தாலும் வெளியில் வந்து ரொம்ப கம்பீரமாக நடந்துப்பீங்க, பேசுவீங்க. அதுக்கு தகுந்த ஒரு பலத்தை இந்த ராகு கொடுத்துட்டுருக்காருங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபமும் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு இன்றைக்கி உண்டுங்க. நீங்களும் அதிகாரிகளுடன் நெருங்கி பழகி சில முக்கிய விஷயங்களையும் பேசி முடிப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தான், ஆனால் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நாம் என்று ஒருவருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கு நாளை வந்து சேரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, அல்லதாக இருந்தாலும் சரி. அதனால தாங்க திருவள்ளுவர் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்லியிருக்கிறாரு. வள்ளுவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய விஷயங்களை புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதை படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்வோம், முடியலையா அமைதியாக இருந்துடலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் பிறர் மனம் புண்படாமல் பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, ஏதோ பரவாயில்ல, எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது. தினந்தோறும் நல்லது நடந்துடும், நல்ல காலம் பிறந்துடும் அப்படின்னு தான் எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிறோம், ஆனால் எதுவும் பெருசாக வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் உள்ளுக்குள்ளார உங்களுக்கு இருக்குதுங்க. 7.5 சனி பகவான் உங்கள் ராசியிலேயே, உங்கள் நட்சத்திரத்திலேயே சனி பகவான் போயின்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். ஏதாவது நாம் பேச போனால் சிலர்லாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பேசலைன்னாலும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாங்க. பேசணும்னா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் கோவப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. பேசினாலும் பிரச்சனை, பேசலைன்னாலும் அது வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சில நேரங்களில் யோசனையிலேயே நீங்கள் இருந்து விடுவதெல்லாம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. உடம்பெல்லாம் டெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு, ஆனால் என்னவோ எல்லாம் ஒரே பாதிப்பாக இருக்கிற மாதிரி மனசு சொல்லுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க, லாபம் இருக்குதுங்க. வியாபாரத்தின் பொருட்டு சில முக்கியஸ்தர்களை இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், ஆரோக்கிய குறைவு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கடவுள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது ஒருபோதும் வருந்தாதே. அந்த கஷ்ட காலத்திலே உனக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார், உபத்திரவமாக இருப்பவர்கள் யார், உதாசீனப்படுத்துவர்கள் யார் என்பதனை தெரிந்து கொள்வதற்காகவே இறைவன் கஷ்டங்களை கொடுக்கிறார். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நல்லது நடந்தாலும் அல்லது நடந்தாலும் ஏதோ இதுக்குள்ளார அர்த்தம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நன்மைக்கேங்கிற மாதிரி இறைவன் மீது பாரத்தை இறக்கி வைத்து விட்டு கடமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சவாலான காரியங்களை கூட இன்றைக்கி நீங்கள் சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. எல்லாம் சரிதாங்க. 7.5 சனி போட்டு இழுத்து உங்களை உட்கார வைக்கிது. எங்கே போனாலும் எதை எடுத்தாலும் இன்றைக்கி நாளைக்கு நாளைய மறுநாள்னு இப்படியே போயின்னு இருக்குது. எப்போ தான் அதுக்கெல்லாம் ஒரு விடிவு வரும்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டுங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு பசி எடுக்குது, திடீர்னு பசி எடுக்க மாட்டேங்குது. எதை பயன்படுத்தினாலும் கொஞ்சம் அலர்ஜியெல்லாம் கொஞ்சம் வருது. தோலில் கூட கொஞ்சம் நமைச்செல்லாம் இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நம்முடைய பாரம்பரியமான உணவுகள், கீரை வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலத்தையும் தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் மூலமாக இன்றைக்கி சந்தோஷப்படுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரி இன்றைக்கி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசுவாருங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், வேலை சுமை இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய நாள் ஒரு பொன்னாளுங்க. எல்லாம் வல்ல சிவபெருமான் முப்புறத்தை எரித்த நாள் இன்றைய நாள். அதே போல் மகாவிஷ்ணு
வாமன அவதாரமாக தோன்றி ஸ்ரீ மகாபலியை அமிழ்த்திய நாள், எல்லாம் வல்ல அம்பிகை வாமபாசம் பெற்ற நாள். அதே போல் நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு ரொம்ப தலகணத்தோடு இருந்தவங்களை அடக்கி ஆண்டு சிவபெருமான் இன்றைய தினத்திலே திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் சில அறிவுரைகளை தந்து ஜோதி சொரூபமாக பக்த கோடிகளுக்கு காட்சி கொடுத்த அற்புதமான தீபத் திருநாள், திருக்கார்த்திகை திருநாள், திருவண்ணாமலை திருநாள் இன்றைய திருநாள். இன்றைய நாளில் இறைவனே கிரிவலம் வருகிறார். நாமும் கிரிவலம் வருவது மிகப்பெரிய பாக்கியமுங்க. ஆமாங்க, அதாவது திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி, சிதம்பரம் கோவிலை ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்து கொண்டாலே முக்திங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை ஜோதியை, எல்லாம் வல்ல ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை நினைத்து கொண்டாலே நமக்கு முக்தி தாங்க. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய உள்ளங்கள், இதயங்களிலே அவரை நாம் ஏற்றி கொண்டாலே இன்றைய தினம் நமக்கு எல்லா பாக்கியமும் சேருங்க. 2668 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியிலே இன்றைய தினம் தீபம் ஏற்றப்படுகிறதுங்க. இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வரலாறுகள் உண்டுங்க. நம்முடைய திருவண்ணாமலையிலே ஏகப்பட்ட வெளிநாட்டவர்களெல்லாம் இந்த மலையை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய சூட்சும சக்தியை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சித்த பிரான்கள் இங்கே கடும் தவம், அருவமாகவும் உருவமாகவும் இருந்து இங்கே இன்றும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மன்னாதி மன்னர்களெல்லாம் இங்கே மகிழ்ச்சி கண்டு இங்கே வரம் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்தவர்களெல்லாம் தன்னுடைய பாவங்களை எல்லாம் துளைத்து இறைவனிடம் முக்தி பெறக்கூடிய, இறைவனிடமிருந்து வரம் வாங்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை ஸ்தலமாகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கோவில், இந்த மலை இதுவே மிகப்பெரிய மலையாக இருக்குதுங்க. 260 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்த மலை அப்படின்னு புவியியல் ஜியாகிரபிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதை நாம் சொல்லலை, உலகளவில் ஆய்வு செய்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு யுகத்திலும் இந்த மலையானது ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கிறது. அதாவது தங்கமலையாக இருந்திருக்கிறது, வெள்ளி மலையாக இருந்திருக்கிறது. இப்போ இந்த கலிகாலத்தில் கல்மலையாக நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரிவல பாதையிலே இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களையும் நாம் தரிசனம் செய்யும் பொழுது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், சங்கடங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க. ஜோதி தான் இறைவனுடைய வடிவு அப்படிங்கிறத அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீ கிருபானந்த வாரியார் சுவாமிகள், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தர் அனுபூதியிலும் திருப்புகழிலும் அற்புதமாக திருவண்ணாமலை திருத்தலத்தின் மகிமைகளை எல்லாம் அருமையாக பாடியிருக்கிறாங்க. அதனால் இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் அருள்வாளிக்க வெளியே வர, அந்த நிமிடமே அகண்ட தீபம் ஏற்ற, அந்த நிமிடமே திருமலையின் உச்சியிலே இன்றைய தினம் தீபம் ஏற்றப்படுகிறது. நாமும் நம்முடைய வீடுகளிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைய தினம் எல்லாம் வல்ல திருவண்ணாமலையாரனுடைய தீபத்தை ஏற்றி வழிபடுவோம். எல்லா நன்மைகளையும் வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல சிவகடாட்சம், சிவ அருள் உங்களுக்கு முழுமையாக சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.